அருணகிரிநாதருடைய திருப்புகழை ஒரு சிறு துளி அனுபவித்து இப்பொழுது நாம் கந்தர் அலங்காரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த கந்தர் அலங்காரத்திலே என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். முருகப்பெருமானை ஒருவன் வணங்கினாலும் கிருபை செய்கிறான், முருகப்பெருமானை நிந்தித்தவனுக்கும் கிருபை செய்கிறான் ஒரு பாடலிலே சொல்றார். அது எப்படி நிந்திப்பவனா? முத்தமிழிலே நிந்திப்பவன். இப்பொழுது பலருக்கு சந்தேகம் வரும், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்களே, இந்த இவர்கள் தமிழை படித்து நிந்திக்கிறார்கள், தமிழாலே நிந்திக்கிறார்கள், அவர்கள் சௌக்கியமாக இருக்கிறார்களே என்று ஒருவன் கேட்கிறான். அதுக்குத்தான் அருணகிரிநாதர் சொல்றார், அவளையும் சௌக்கியமா தான் வைப்பான், ஏன்னா முத்தமிழால நிந்திக்கிறான். மொய்த்தாரணி குடல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். முத்தமிழால் வைதாரையும், முத்தமிழால் வெய்யறான் இந்த முருகனை. முருகா அப்படிங்கிறது முத்தமிழ் சொல் தானே, அது சொல்லலே முத்தமிழும் இருக்கு. முருகா அப்படிங்கலாம், முருகா இசை வருது. அந்த முருகன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த முருகன்கிற போது நம்மகிட்ட நாடக பாங்க வந்துடுது. இப்ப அந்தங்கிறது ஏதோ ஒரு உணர்த்துகிறோம் நாம். இப்ப இயல் இசை நாடகம் முத்தமிழ் வருது. இந்த முத்தமிழால வெய்யறவனா இருந்தாலும் சரி, அவன் யாரு? வெய்ய வாரணம் போல் கைதான் இருபது உடையான் தலகி பத்தும் கத்தரிக்கையைதான் மருகன். அவன் ஏன் முத்தமிழால் வெய்தாரையும் வாழ்த்தக்கூடியவன் தெரியுமா? 20 கையை உடைய யானையை போல் இருக்கக்கூடிய அந்த ராவணனுடைய தலையை கத்திரித்தவன் மருகன். முத்தமிழால் வெய்தால் கூட பரவாயில்லை, பிறருக்கு கேலி செய்து பிறருக்கு இடையூறு செய்த ராவணனை வென்றவன் மருமகன். உமையாள் பயந்த இளஞ்சியமேனர் அருணகிரிநாதர். உமையாளுடைய மகனே இவன் கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறார் அவர். அப்பேற்பட்ட அந்த முத்தமிழால் என்றால் என்ன பொருள்? வெய்தார் என்று சொன்னால் ஒருவனுக்கு முருகப்பெருமானை வெய்ய வேண்டும் என்று தோன்றுமையானால் அவனுக்கு வெய்ய வெய்ய அந்த முத்தமிழினாலும் முருகப்பெருமானிடத்திலும் பக்தி தானே வந்துவிடும் என்பதை அழகாக சொல்லுகிறார். முத்தமிழால் வெய்தார். ஒருவனுக்கு எதிலே அதிகமாக ஈடுபாடு வருகிறதோ அந்த ஈடுபாடு வர வர கெடுதலே ஒருவனுக்கு நல்லதாக மாறும் என்பதை நாம் பல அடியாரிடத்திலே கண்டிருக்கிறோம். அந்த முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்று கந்தர் அலங்காரத்திலே சொல்லுகிறார். இந்த பாடலிலே அருமையாக சொல்லுகிறார். நாம எல்லாரும் இன்னைக்கு உணரணும். இன்னைக்கு காலையில டிவியை திருப்பினா எல்லாருமே உடனே மேஷராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும். எங்க அருணகிரிநாதர் இந்த மாதிரி வரும்னு தெரிஞ்சுதான் 15ஆம் நூற்றாண்டிலே சொல்லிட்டார். நாள் என் செய்யும் வினை இதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகந்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. முன்னே வந்து தோன்றிடினே முருகப்பெருமான் வருவானா வரமாட்டானா என்ற சந்தேகம் வேண்டாம். முருகா என்று நினைத்து விடுவோமேனால் நாள் என் செய்யும். இன்னைக்கு சொல்ற, இன்னைக்கு சந்திராஷ்டமம் சார், உங்களுக்கு நாள் நன்னா இல்ல, இன்னைக்கு அஷ்டமி நவமி, இதெல்லாம் ஒரு பக்தனுக்கு ஒண்ணுமே பண்ணாது. பக்தி உள்ளவனுக்கு ஏன் இதெல்லாம் பண்றது? வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோள். அருமையான பதம் போட்டு சார். 7.5 சனி பிடிச்சிருக்குங்கிறான். சனி வந்து பிடிச்சிருக்கு, குரு இந்த இடத்துக்கு வந்திருக்கான், வரட்டுமே சார். நம்மளை எத்தனையோ பேர் பிடிச்சுக்கிறார், சனி பிடிச்சுக்கட்டுமேங்கிறார் அருணகிரிநாதர். நம்மளை என்ன பண்ண போறான் சனி? வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூற்றுவன். எவனுக்கு பேர் கூற்றுவன் பேரு. நம்ம இப்போ காய் மார்க்கெட்டுக்கு போறோம், கூறு கட்டி வச்சிருக்காங்க, கூறுன்னு பிரிக்கிறது. அவனுக்கு பேர் கூற்றுவன். ஏன் பேர் தெரியுமோ? நம்ம உயிர் வேற உடம்பு வேறன்னு பிரிக்கிறவன், அதுதான் அவனுக்கு பேர் கூற்றுவன். கொடுங்கூற்றுவன்னர். ஏன் அவனை கொடுங்கூற்றுவன்னர்? யாரா இருந்தாலும் சரி, 10 மணிக்கு உயிர் எடுக்கணும்னா அவன் பெரிய மந்திரியா இருந்தாலும் சரி, பெரிய கலெக்டரா இருந்தாலும் சரி, சாதாரண பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, சரியான நேரத்துக்கு வந்து உயிர் எடுத்துன்னு போயிடுவான். அப்ப இதுல இருந்து என்ன பொருள்? இவாள்லாம் ஏன் நம்ம தேடிக்கிட்டு வரா? நாம தான் பாவம் செய்திருக்கிறோம். இந்த நாம் பாவம் செய்ததற்கு ஏற்ப அதெல்லாம் நமக்கு வருகிறது. அதை நாம போக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு போக்கிக் கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? திருச்செந்தூர் தான் போகணும். அதே அருணகிரிநாதர் சொல்றார். திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவடியை பிடித்து அங்கு விபூதி தருகிறார்கள். அது ஒரு இலையில் கொடுப்பார்கள்.
பத்திரம்னா இலை. அந்த இலையிலே கொடுப்பார்கள். அந்த இலையிலே நாம் வாங்கி கொண்டு நாம் வைத்துக் கொள்ளணும். ரொம்ப பேர் இலையை அங்கேயே போட்டு விடுறா, அங்கேயே வைக்கப்படாது. நம்ம வீடு மெட்ராஸா இருந்தாலும் எடுத்துன்னு வரணும். அது சருகாவே போலாம், வீட்டில் தான் இருக்கணும். அந்த இலையில இருக்கிற விபூதியை நாம ஏன் எடுத்துன்னு வரணும்னா, நம்ம பிரம்மா நம்ம தலையில எழுதி வச்சிருக்கா. அந்த எழுதின எழுத்த போக்குற ரப்பர் எது? நான் திருச்செந்தூர்ல இருக்கிற விபூதிங்கிற. அந்த திருச்செந்தூர்ல இருக்கிற விபூதி இட்டுக்கின்றால் போதும். ஒருத்தர் கேட்கிறார், தப்பு செஞ்சுட்டு இட்டுக்கலாமான்னு ஒருத்தர் கேட்கிறான். விபூதியை இட்டுக்கணுங்கிற எண்ணம் பக்தி வந்துருத்துனா தவறு செய்ய மாட்டோம். அந்த கொச்சினே இரலவெண்ட். உங்களுக்கு இங்கிலீஷ்ல புரிகிறாப்புல சொல்லணும்னா அந்த கேள்வியை கேட்கப்படாது. உங்களுக்கு ஒரு புரிகிறாப்புல சொல்றேன் அப்படின்னா என்ன சொல்றேன்? ஒரு பையன் கணக்கு தப்பா போடுறான், அவனுக்கு வரல எப்படி போடணும். உடனே ஒரு ஆசிரியரை நாடுறான், அவர் இப்படி போடக்கூடாதுப்பா, இந்த ஃபார்முலால போடணும்னு சொல்லித்தரார். உடனே அவன் போடுறான், விட வந்துடுறது. பழையபடி திருப்பி தப்பு பண்ணி அதே மாதிரி பண்ணுவனும், பண்ண மாட்டான். இந்த ஃபார்முலால தான் போட்டா இந்த கணக்கு வரும்னு தெரிஞ்சுன்னுட்டான். திருப்பி தப்பு பண்ணிவிட்டா போடுவான், போட மாட்டான். இப்ப விபூதியை இட்டுண்டாச்சுன்னா நமக்கு தவறு செய்ய தோன்றுமோ? தோன்றாது. அருணகிரிநாதர் சொல்றார், செயல்பட்டழிந்தது செந்தூர் பயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெடுத்தே. கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பிரம்மா எழுதின எழுத்து இந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றினேன் என சொல்லுகிறார். பாலே அணைய மொழியார்த்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகையறியேன் மலர்த்தாள் தருவாய். இன்பமாக பேசக்கூடிய மொழி சொல்லை சொல்லக்கூடிய இளம் பெண்கள் பின்னால் திரிந்தேன். எனக்கு உன்னுடைய மாலே கொண்டுயும் வகை அறியேன் மலர்த்தாள் தருவாய், உன்னுடைய திருவடியை எனக்கு கொடு என்று கேட்கிறார். நான் யார்? நீ யார்? காத்தைய ஆகாரத்தை உடைய அந்த ஆதிசேஷன், காலே இல்லாத காற்றைய ஆகாரத்தையே உள்ள அந்த ஆதிசேஷன் மேல் படுத்து கொண்டிருக்க கூடியவன் மருமகனாயிற்றே நீ. காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருகா செவ்வேலவனே. ஒரு ஆதிசேஷன்கிற பாம்பு, 5 தலை உள்ள பாம்பு. அந்த பாம்பு பஞ்சேந்திரியத்தை அடக்கி கொண்டு அந்த எம்பெருமானுக்கு படுக்கையாக இருக்கிறதே, எங்களுக்கும் இந்த பஞ்சேந்திரியம் படுக்கையாக இருக்க வேண்டும், நாங்கள் அதை அடக்க வேண்டுமே தவிர அது எங்களை அடக்க கூடாது என்ற தத்துவத்தை சொல்றார். காலே இல்லாத கணபணத்தின் பஞ்சேந்திரியத்தை நாங்கள் அடக்க வேண்டும், அதை அடக்குவதற்குத்தான் நாங்கள் திருச்செந்தூர் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் பயற்பொழில் நாங்கள் வந்திருக்கிறோம். என்னென்னால் இந்த சரீரம் எப்பேற்பட்ட சரீரம் என்று சொல்லுகிறார். பகவான் எப்படி படைத்திருக்கிறான்னு வச்சிருக்கார். நமக்கு பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கான் பாருங்கள். தோலால் சுவர் வைத்து, தோல்னால நமக்கு சுவர் வச்சிருக்கான். நம்ம இன்னைக்கு வெளியில வீடு கட்டியிருக்கோமே, இதுக்கு வழிகாட்டி யாரு? பகவான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டிசைனா வீடு கட்டியிருக்கான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கான். ஆனா ஒருத்தருக்கு உடம்பு இருக்க மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லை. ஆமா, டாக்டர் என்னெல்லாமோ சொல்றார் வியாதி. ஒரே சுகர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கு. சார், ஒருத்தருக்கு சுகர் ஏறி போச்சுங்கன்னா அவன் நல்லா சாப்பிட்றான், சௌக்கியமா இருக்கான், மாத்திரையை போட்டு. ஒருத்தருக்கு சுகர் குறைவா இருக்கு, வந்த உடனே சிரமத்தை கொடுத்துடுறது, அவனோட பாடி வாகு. அவன் என்ன சொல்றான்? ஹெரிடிட்டரிங்கிறான். இது எப்படி மாறிட்டுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கு தான் அவர் சொல்றார், தோலால் சுவர் வைத்து. நமக்கு தோல்னால சுவர். இப்ப வீட்டுக்கு சுவர் வச்சிருக்கோம், வால் வச்சிருக்கோம், 4 பக்கமும் கட்டியிருக்கோம். அது மாதிரி கட்டியிருக்கான். வச்சு என்ன பண்ணிருக்கான்? 4 காலில் சுமத்தி. நமக்கு இந்த கால் 4 கால் சுமத்தி, 4 கால். இதுக்கு இன்னொரு 24 நரம்பு, 24 வகையான நரம்பு உள்ளே இருக்கிறது. காலில் சுமத்தி. அப்புறம் 2 கால் எழுப்பி, 2 கால் வச்சிருக்கா, நமக்கு நிக்கிறதுக்கு வச்சிருக்கா.
வளை முது கோட்டி கை நாற்றி நிரம்பால், நிரம்பு வச்சிருக்கான், நிரம்பாளார் கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம்பிரிந்தால், அகம் உள்ள வச்சிருக்கான், இவ்வளவு வச்சுட்டு உயிரை வச்சிருக்கான். நம்ம எல்லாருக்கும் என்ன தோன்றது, இந்த உடம்பு நாமே உற்பத்தி செய்து கொண்டோம், நம்ம அப்பா அம்மா எல்லாம் உற்பத்தி செய்து கொடுத்தார்கள், நாம் உற்பத்தி செய்து கொண்டோம், நாம் இந்த உடம்பு என்னது அப்படிங்கிற அகம் இருக்கிறது. வேளார் கிரி தொலைத்தோன் இரு தாளன்றி வேறில்லையே. வேளால் கிரி கிரௌஞ்சமலையை பிளந்தவன், வேலினால் பிளந்தவன், அந்த வேலினால் ஒரு மலையை பிளந்தவன். நம்முடைய ஹிருதயம்ங்கிற மலையை பிளக்கணும். ஏன்னா நம்மள்ட்ட அகம்ங்கிற அந்த கர்வம்ங்கிற மலை இருக்கு, இதை பிளக்கணும். அவனோட வேல் பட்டாதான் நமக்கு பிளக்கும். அதை அவர் சொல்றார், பிளந்தான் இரு தாளன்றி வேறல்லையே. நமக்கு ரெண்டு தாள் இருக்கு, நமக்கு ரெண்டு கால் இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு கால் நமக்கு என்ன பண்றது, சிரமத்தை கொடுக்கறது. ஒரு 5 நிமிஷம் நாம நிக்கிறோம், 10 நிமிஷம் நிக்கிறோம், கால் வலிக்கிறதுன்னு உட்காந்துக்கிறோம். சரி, 15 நிமிஷம் உட்காந்துக்கிறோம், காலம் மடக்கிண்டு உட்கார முடியலன்னு சேர்ல உட்காடுறோம். பாருங்க, இப்ப நாம தான் இதை நடத்துறோம் நினைக்கிறோமே, அகம்னு இருக்கே. அருணகிரிநாதர் பாட்டிலிருந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். நாம அகம், என்னுடைய கால், என்னுடைய கை எல்லாம் என்னுடையது, நரம்பு என்னுடையது, என்னோட தோல் என்றெல்லாம் நாம பெருமைப்பட்டுக்கிறோமே. ஒரு அரை மணி நேரம் நம்மால் நிற்க முடியறதா ஒரு இடத்துல? ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியறதா, உட்கார முடியறதா, படுத்துக்க முடியறதா? அப்ப நம்ம இரவுல தூங்குறோமே, இரவுல தூங்குறது எப்படி? நாம நம்முடைய சிந்தனையே இல்லாமல் இருக்கிறதுனால தூங்குறோம். அப்போ நம்ம யாரும் ஸ்ட்ரெயிட்டா அப்படியே படுத்த மேனிக்கே இல்லை, உருண்டு படுக்கிறோம், எழுந்திருக்கிறோம், உட்கார்றோம், படுத்துக்கிறோம். நம்மால் இந்த சரீரத்தையே சரிவர நடத்த முடியலையே. அப்ப நாம் தான் நடத்துறோம்ங்கிறதுக்கு என்ன இலக்கு இருக்குன்னு கேட்கிறார். அதுக்கு என்ன காரணம் இருக்கு, எங்க ஹேத்து இருக்கு? இங்கே உணருங்கள் முருகப்பெருமானுடைய பெருமை என்று சொல்லுகிறார். அப்ப அந்த முருகப்பெருமானுடைய பெருமையை உணர்றதுக்கு இந்த சரீரத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்கள்னு சொல்லி கந்தர் அலங்காரத்துல சொல்றார். படிக்கும் திருப்புகழ் போற்றுவன், படிக்கும் திருப்புகழ், பகவானுடைய திருப்புகழை போற்றுங்கள். கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது, யமன் ஒரு நாளைக்கு நம்மளை பாசத்தினால பிடிக்க போறான். அஞ்சலன்பாய் பெரும் பாம்பி நின்று நடிக்கும் பிரான் மருகா, காளிங்கன் மேல நர்த்தனம் ஆடக்கூடியவன் மருமகனே. இப்ப திரும்ப இந்த பாம்பை சொல்றார் பாருங்க. அந்த பாம்பு தலை மேலே ஆடுகிறான், அந்த பாம்பினுடைய 5 தலையும் அடக்கி ஆளுகிறான், நடனமாடி அளக்கிறான். அப்ப அவனுடைய மருகன். எங்கள் ஹிருதயத்தில் இருக்க 5 தலை பாம்பு, இதை நீதான் அடக்கணும். எப்படி? உன்னோட திருவடி படணும். மருகா, நீ மருகா யார்? கொடுஞ்சூரன் அடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனிமயில் ஏறும் அரவுத்தானே. இந்த உலகத்தில் தெரிந்து கொள், அந்த மயில் பாம்பை கவ்வி கொண்டு போகிறது. அந்த பாம்பை கவ்வுவது போல் நீ எங்களுடைய பஞ்சேந்திரியமாக பாம்பை கவ்வ வேண்டும். நாங்கள் உங்கள் திருவடியை பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடிப்பதற்கு எது வேண்டும்? படிக்கும் திருப்புகழ் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது, யமன் பிடிக்கும் பொழுது உன்னுடைய திருப்புகழை நான் பாட முடியாது, பாட இயலாது. நான் இப்பொழுதே பாடுகிறேன். யமன் அப்படின்னா என்ன பொருள்? யமன் வருகின்ற பொழுதும் நான் பாட வேண்டும் முருகா, அந்த கிருபையை எனக்கு செய். யமன் வரும்பொழுதும் நான் பாட வேண்டும். சாதாரண விஷயம். நாம மெட்ராஸ்லயே இருக்கோம், இல்ல திருச்சியில இருக்கோம், மதுரையில இருக்கோம், ஒரு ஊர்லயே இருக்கோம். அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துக்கு போகணும். அங்க நாம ஒரு 10 மணிக்கு இருக்கணும்னா வீட்டை விட்டு 8 மணிக்கு கிளம்புறோம். ஒரு 2 மணி நேரம் முன்னால கிளம்புறோம், 9:30க்கு போய் சேர்றோம். 10 மணிக்கு ஜோலியை பார்க்குறோம், திருப்பி வரோம். வரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகுது. ஒரு 10 மணிக்கு போறதுக்கு 8 மணிக்கே நாம கிளம்புறோம், இல்லை 8:30க்கு கிளம்புறோம். கார் வசதி இருந்தா 9 மணிக்கு கிளம்புறோம் வச்சுக்கோங்க. 10 மணிக்குத்தானே நம்ம அந்த இடத்துல இருக்கணும்னு நம்ம வீட்டிலேருந்து 10 மணிக்கு கிளம்பலையே.
கிளம்ப முடியாது. ஏரோப்ளேன்ல போனா கூட கிளம்ப முடியாது. ஏன்னா இந்த ஏரோப்ளேன்ல ஏறுறதுக்கே 2 மணி நேரம் முன்னாலனா அங்க இருக்கணுங்கிறான். அவன் கணக்கு பண்ணுங்க. நீங்க ஒருத்தர் விதண்டாவாதம் பண்ற, ஏரோப்ளேன்ல போயிடலாமே மெட்ராஸ்ல இருந்து திருச்சிக்கு. ஏரோப்ளேன்ல போறதுக்குமே நம்ம முன்னாலனா போக வேண்டியிருக்கு. அப்ப நம்ம முன்கூட்டியே போனாதானே அந்த இடத்துல போய் நம்ம சேர முடியும். அதைத்தான் இங்க அருணகிரிநாதர் சொல்றார். இதை பத்தி நம்ம சிந்திக்கலேங்கிறார். எனக்கு சிந்தனா சக்தி இல்லைங்கிறார். சிந்திக்கிறேன் சேவிக்கிறேன் உந்தன் சிற்றடியை வந்திக்கிறேன். உன்னை நாங்கள் சிந்திக்கவில்லை, நாங்கள் சிந்தித்தோமா? நீதான் நடத்துகிறாய் என்ற சிந்தனை இல்லையே. படிக்கும் திருப்புகழ் என்றாரே, திருப்புகழை நான் படிக்க வேண்டும் என்ற சிந்தனை என்னிடத்திலே இல்லை முருகா. சிந்திக்கிறேன் சேவிக்கிறேன் உந்தன் சிற்றடியை வந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன். நான் பொய்யை நிந்திக்கல், நான் சிந்திக்கிறேன், நான் உண்மையை சாதிக்கிறேன். அவர் என்ன சொல்றார்? சிந்திக்கிறேன் சேவிக்கிறேன் உந்தன் சிற்றடியை வந்திக்கிறேன், என்றும் வாழ்த்துகிறேன் மயில் வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன். இந்த உடம்பு பொய், இதை நான் நிந்திக்கவில்லை. மயில் வாகனனை சந்திக்கவில்லை, சாதிக்கிறேன். புந்தி கிளேசமும் காயமும் கிளேசமும் போக்குதற்கு. இந்த காயத்தை நான் போக்க வேண்டும் என்பதற்காக உன்னை நான் எண்ணவில்லை முருகப்பெருமானே சொல்லுகிறார் அருணகிரிநாதர் இந்த பாட்டிலே. இதைத்தான் கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார். நீ என்னை உணர வேண்டும். மொழி ஒன்று புகழாயாயின் முறுவலும் புரியாயாயின் விழி ஒன்று நோக்காராயின் விளைவதும் உணரானாயின் பழி ஒன்று நின்பால் சாரும். பகவான் சொல்லுகிறார், நீ முருகா என்று சொல்லவில்லை என்றால் உனக்கு பழி வரும். முருகனை நீ நினைக்கவில்லை என்றால் பழி வரும். நமக்கு பழி பாவம் வரத்தான் வரும். அப்பொழுது நமக்கு இந்த சிந்தனா சக்தி எதிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். படிக்கும் திருப்புகழ் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது, கூற்றுவன் வந்து என்னை பிடிக்கும் பொழுது முருகான்னு நான் சொல்லணும். முருகா என்று சொல்லுகின்ற பொழுது நான் எனக்கு சொல்லக்கூடிய தன்மை வரணும். நல்லேனாக்க எனக்கு பிரயோஜனம் இல்லையே, நான் சாதாரண ஜீவன்களை போலத்தானே என்று சொல்லுகிறார். நான் உன்னை சிந்திக்க வேண்டும், உன்னையே நினைக்க வேண்டும், உன்னுடைய சொல்லை காண வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த சமயத்திலே என்னால் காண இயலாது. இது எப்பேற்பட்ட வாழ்க்கை என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்திலே. ஜலத்திலே போட்ட கோலம் போல் மட்டுமல்ல, ஜலத்திலே வருகிற நீர் குமிழி, அந்த ஜலத்திலே பாருங்கள் முட்டை முட்டையாக வருகிறது, அது நிற்காது. அந்த நீர் குமிழி நிற்குமோ? ஒரு செகண்ட் பிரமாதமா பலூன் மாதிரி வரும், அது உடைந்து விடும். அது எத்தனை நேரம் நிற்கும் தெரியாது. அம்மாதிரி நம்முடைய வாழ்க்கை நீர் குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்திருந்த இன்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் மலர்கிட எண்ணிலும் எழுந்திருப்பார் வேர்க்குமரர்க்கு அன்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே. நீர்க்குமிழியை போல இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, ஜலத்திலே இருக்கக்கூடிய இந்த நீர்க்குமிழி என்று சொல்லுகிறோமே, அதை போல இந்த யாக்கை நிலையாது, செல்வம் நிற்காது. சார் அப்ப ஏன் பணம் சம்பாதிக்கணும்? பணம் சம்பாதிக்கிறதே இறைவனுடைய ஆலயத்தை பார்க்க, அடியார்களுக்கு தொண்டு செய்ய. பணத்தை நம்ம சம்பாதிச்சு எத்தனை பேர் சேர்த்தா எத்தனை பேர் கொண்டு போனா தெரியலையே. அப்படின்னா எல்லாருமே இந்த உலகத்துல போறப்போ பணத்தை எடுத்துன்னு போறான்னு சொன்னா எல்லாரும் சேர்த்துப்பனே, யாருமே எடுத்துன்னு போலையே. அப்படி எதை வச்சுட்டு போயிருக்கான் எல்லாரும்? இப்ப அருணகிரிநாதர் திருப்புகழ் எழுதினார், 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தார், நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இப்ப அவருடைய அந்த பூத உடல் போயிடுத்து, அந்த உடம்பு அது கிளி வடிவாகி முருகப்பெருமானுடைய திருவடியிலே இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அந்த முருகப்பெருமானிடத்திலே போன அந்த அருணகிரிநாத பெருமான் நமக்கு திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி என்று எல்லாவற்றையும் நாம் கொடுத்திருக்கிறார். இன்றும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. அப்போது அருணகிரிநாதர் இருக்கிறாரா? இருக்கிறார், இந்த வடிவத்தில் இருக்கிறார். அப்போது நமக்கு அந்த சரீரத்திலே இல்லை அவர். இப்ப நாமும் இதுல இருந்து ஒரு தத்துவம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இந்த உடம்பு போகலாம், இந்த சரீரம் போனாலும் இந்த விஷயாந்தரம் இருக்குமே. இப்ப அடியன் சொற்பொழிவு நிகழ்த்துகிறேன், எனக்கு முன்னால் எத்தனையோ மகான்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்ப அதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஒலிப்பழையில கேட்கிறோம். இப்ப அவர்கள் இல்லை, இப்ப அவெல்லாம் இல்லைன்னு சொல்றோமா? அந்த ஒலி வடிவத்தில் இருக்கிறார்கள். இப்போது சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிற கல்யாணராமனும் ஒரு நாள் இல்லாமல் தான் போவேன். இந்த சரீரம் இல்லாமல் போகும். ஆனால்
இந்த ஒலிப்பிழை ஒரு நாளும் இல்லாமல் போகாதே, அதை எடுத்துக்கொண்டே தானே இருக்கிறார்கள். அப்பொழுது ஏன் இருக்கிறோம் என்றால் என்ன பொருள்? இறைவனுடைய நாமாவை நாம் சொன்னால்தான் என்றும் இருப்போம். அப்பொழுது உங்களுக்கு சந்தேகம் வரும், கடவுள் இல்லை என்று சொல்பவனும் ஒலிப்பிழை கொடுக்கிறானே என்று சந்தேகம் வரும். அதை யாரும் கேட்க மாட்டார்கள், அவனை சார்ந்தவர்களே கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் நாம் பகவானை உணர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் முன்னோர்களிலிருந்து எல்லோரும். அப்ப யாக்கை நிலையாது, இந்த உலகத்திலே செல்வம் நிலையாது, இந்த செல்வம் நிற்காது. அப்ப இதிலிருந்து என்ன பொருள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஜலத்திலே அவதரித்த அந்த முருகப்பெருமான் ஜலத்திலே இட்ட குமிழ் போன்று என்று சொன்னாரே, இதுக்கு வேதாந்த கருத்து என்னவென்றால், ஜலத்திலே தான் தாமரை மலரிலே அவதரித்தான் முருகன், அவன்தான் நிற்பான். நம்முடைய வாழ்க்கை நிற்காது. மற்றொன்று, செல்வம் நிற்காது என்று சொன்னாரே, செல்வமே முருகன் தான். நாம் ஈட்டுகின்ற செல்வம் நிற்காது, முருகன் என்ற அந்த செல்வம் நிற்கும். பார்க்கும் இடத்து அந்த இன்பம் போலும் அன்பர், பார்க்கும் இடத்து நாம் பார்க்கின்ற பார்வை, ஜலத்திலேதான் முருகப்பெருமான் அவதரித்தான் என்று நாம் பார்ப்போமே, ஆனால் அந்த இன்பம் ஏற்க வைக்கக்கூடியது. அப்போ நம்மளுடைய கண்ணோட்டம் தான் நம்முடைய கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம். சொல்லுகிறார், விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை. இந்த பழிக்கு துணை நம்ம விழின்னா முருகப்பெருமானுக்கும் விழி இருக்கு, நமக்கு இருக்கு. நமக்கு 2 கண்கள், முருகனுக்கு 18 கண்கள். சொற்பொழி கேட்கிறவாளுக்கு ஒரு சந்தேகம் வரும், 6 முகம் 12 கண்ணு தானே. அவர் சிவன் வேற முருகன் வேறங்கிறது சம்பிரதாயத்தில் இல்லை, 2 பேரும் ஒண்ணுதான். அதுதான் அவருக்கும் 18 கண். சுப்பிரமணியேன ரட்சிதோகம் அஷ்டாதசலோச்சன அகண்டேன சுப்பிரமணியேன. அஷ்டாதசலோச்சனான்னர், அஷ்டம்னா 8, தசம்னா 10, 18 கண்கள். அவர் எங்க இருக்கார்? கழுகு மலையில இருக்கிற முருகனை பாடுறார். கங்கசைல விகாரேண வரேண வல்லி தேவசேனா ரமணேன அகார விருத்தேன ஆனந்தேன போக மோக்ஷ பிரதேன நித்யேன வெங்கடேஸ்வர சுபூஜிதேன. இந்த இடத்துல எல்லாரும் வெங்கடேஸ்வர நாமரூபேனெல்லாம் பாடுவா. ஆனா சுபூஜிதேனங்கிற பதம் தான் ஒரு பதம் போட்டிருக்கார் தீட்சிதர். அதுதான் அருமையான பதம். என்ன, எட்டயபுர ராஜா, எட்டப்ப ராஜாவான வெங்கடேஸ்வர எட்டப்ப பூபதியால் பூஜிக்கப்பட்டவன். அதான் வெங்கடேஸ்வர சுபூஜிதேன விசித்திர விசாக மகோத்சவகேன சுகரகஸ்ய பிரகாச குருகுகேன கிருத்திகா சுத சுத்ததன்யேன சுப்பிரமணியேன ரட்சிதோகம். அந்த முருகப்பெருமானை காணணும். நமக்கு இருக்கிறது 2 கண்கள், அவனுக்கு 18 கண்கள். விழிக்கு துணை திருமன் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை. முருகனுடைய பாதத்தை நாம் காண வேண்டும். முருகன் 18 கண்களால் நம்மை காண்பான். மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முருகனுடைய நாமம் நமக்கு நம்முடைய மொழிக்கு துணை. முருகா என்று சொல்லுங்கள். இறைவனை நாம் சொல்லாமல் எந்த காரியமும் செய்ய முடியாது. இன்னைக்கு ராக்கெட் விட்டாங்கிறான். ராக்கெட் விடுறதுக்கு முன்னால பகவானை வேண்டிக்கிட்டான். தேங்காய் உடைக்கிறான். பெரிய விஞ்ஞானியா இருந்தார் அவர், ஜனாதிபதி அப்துல் கலாம். அவற்றை போய் கேட்டான், நீங்க இவ்வளவு பெரிய ராக்கெட் விடுறீள், சந்திர மண்டலத்துக்கு விடுறீள், அதை பண்றேங்கிறீள், எதுக்கு நீங்க கடவுளை கும்பிடுறேன்னு கேட்டான். நான் விஞ்ஞானி தான், கடவுள் இல்லைன்னு சொல்லலையே. அவனை திருப்பி நிருபர கேள்வி கேட்டார். இந்த சூரியனை அகில உலகமும் இத்தனை மணிக்கு உதிச்சு இத்தனை மணிக்கு அஸ்தமி, இந்த இடத்துக்கு இப்ப உதி அப்படின்னு யார் நிர்வகிக்கிறா கொஞ்சம் சொல்லேன்னு கேட்டார். அது நம்ம மதத்தில் இருக்கு, மகாபாரதத்தில் பகவான் தான் நிர்வகிக்கிறான்னு. அவ விஞ்ஞானத்துல என்ன வேணாலும், விஞ்ஞானம் என்பது என்ன, நம் கண்ணுக்கு தெரியக்கூடியது. நம் கண்ணுக்கு தெரியக்கூடியது ஒன்று நம்மால் இயக்குகிறோம் என்று எண்ணக்கூடாது. நம்மால் எப்படி இயக்க முடியும்? நம்மால் இயக்கினா நாமல்ல கடவுளாகிடும். அவனுடைய நாமாவை சொல்லணும். நாம மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முருகனுடைய நாமாவை நாம சொல்லணும். இன்னைக்கு அரகர சிவான திருப்புகள்ல பார்த்தோமே, நம்மால் சொல்ல முடியாது. யாக்கை நில்லாது நிலையாது
அந்த நேரத்தில் நம்மளால சொல்ல முடியாதுன்னா தினம் சொன்னாதான் அன்னைக்கு சொல்ல முடியும். தினந்தோறும் சொல்லணும். தினந்தோறும் சொல்லலைன்னா முடியாது, அன்னைக்கு வராதே. அன்னைக்கு நம்ம சொல்லணுமே, பகவான் வரணுமே. பகவான் என் முன்னால் சலங்கை ஆடிக்கொண்டு வான்னு ஒரு பக்தன் பாடுறான். காலிலே சலங்கை நீ வைத்து கொண்டு ஆடிக்கொண்டு என் முன்னால் வரணும், நான் முருகா முருகா என்று பாடணும். அதான் அருணகிரிநாதர் ஒரு வரியில சொல்றார், மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முருகனுக்கு எத்தனை நாமங்கள் இருக்கு, கந்தா கடம்பா பின்னால பேச போறார். எத்தனை நாமங்கள் இருக்கு, அதுல ஒரு நாமாவை நம்மால் சொல்ல முடியாதா? அதுதான் கந்த புராணத்திலே சொன்னார் என்று பார்க்கிறோம். மொழி ஒன்று புகழாயின், ஒரு வார்த்தை, ஒரு நாம சாதாரண மனுஷன் பேசுற பேச்சு, சாதாரண மனுஷன் சொல்றான். சார் கடவுளுக்கு அப்புறம் போவோம். நம்ம ஒருத்தரோட நன்னா பழகிறோம், நன்னா பேசுறோம், ஒரு வார்த்தை நீங்க பேசலையே, ஒரு மாசம் ஆச்சேங்கிறான் ஒருத்தர். ஒரு மாசமா உங்கள்கிட்ட இருந்து போன் வரலையே. நம்ம ஒருத்தரோட பழகிற போது சொல்றான், நீ தினந்தோறும் கூப்பிட வேண்டாம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூப்பிடப்படாதா, ஒரு வார்த்தை என் கூட பேசப்படாதா? இப்ப நம்ம ஒருத்தர பெரிய கூட்டத்துல பாக்குறோம், பார்த்துட்டு போறோம், என்ன அவரோட பேசல, என்ன அந்த ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல, ஒரு வார்த்தை கூட பேசலன்னு ஒரு சாதாரண மனிதனே மனிதனுக்கு மனிதன் பேசுற பொழுது பகவான் என்ன எதிர்பார்க்கிறான்? ஒரு பூவை போடு, ஒரு நாமாவை சொல், ஒரு நாமாவை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்று முருகா சொல்லு, பழனி வேலவா சொல்லு, செந்தில் நாதா சொல்லு. நீ முருக பக்தனா இருந்தா உங்கள் வாயில வேற ஒண்ணும் வரப்படாது. அத ஒரு கவி அழகாக சொல்லுகிறார். எட்டு குடி வேலவனே, எட்டு குடி வேலவனே, சுட்டப்பழம் தந்தவன், அவைக்கு சுட்டப்பழம் தந்தவன், வேல் 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 முருகா வேல் 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 முருகா, மாம்பழனி வேல் முருகா வேல் வேல். மாம்பழனியில் இருக்கக்கூடிய வேலவனே, ஔவையாருக்கு சுட்ட பழம் கொடுத்தவனே என்று பாடுகிறார். கால்களில் பொற்சிலம்பு முருகன், கைகளில் பொற்சதங்கை, கல் 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 என வருவானவன், கல் 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 என வருவானவன், வேல் 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 முருகா வேல் 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 முருகா, மாம்பழனி வேல் முருகா வேல் வேல். அவன் கல் கல் என்று வரணும் என்று சொன்னால் நாம் அந்த முருகனுடைய நாமாவை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன், பன்னிரு தோளும் பயந்த தனி விழிக்கு துணை, பயந்த தனி வழிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. முன்பு செய்த பழிக்கு அருணகிரிநாதர் ஒத்துக்கிறார் பாருங்க. நாம ஒத்துக்கணும், நம்ம யாரும் ஒத்துக்கிறதே இல்லை, நான் தப்பே பண்ணலைங்க, தவறே செய்யலைங்கிற. இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கோங்க, எந்த மனிதனும் தவறு செய்யாம இருக்கவே முடியாது. யாரும் சுத்தமா நான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆமா, அப்படி இருக்கு. நம்ம ஏன் மனுஷனா பிறக்கிறோம்? ஏதோ ஒரு பாவம் பண்ணதுனால தானே இவ்வளவு ஜீவராசிகள். யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. நான் சுத்தமா இருக்கேன்னு ஒருத்தன் சொன்னாலே அவன் தப்பு, நாம சொல்லிக்கப்படாது, இன்னொருத்தர் சொல்லணும். நான் நல்லவன், நான் சுத்தமானவன் அப்படின்னு இப்ப நானே சொல்லிக்கிறேன்னா கேட்கிறவன் என்ன நினைப்பான்? இது என்னங்க இவரே புழுகிக்கிறாருமா, என்னங்க இவரே இவர் பெருமை பேசிக்கிறாருமா, என்ன இல்லாததை சொல்றாருமா. இத்தனை நேரம் நல்லா தானே பேசினாரு, இப்ப ஏன் இல்லாததை சொல்றாருன்னு சொல்லுவான். அதுதான் இந்த இடத்துல எல்லாரும் உணருங்கள். முன்பு செய்த பழிக்கு, அப்போ முன்பு செய்த பழின்னு சொன்னாரு, அப்ப இப்பவும் செஞ்சுட்டு இருக்கோம். ஆல்ரெடி பழிதான் ஸ்டாக் வச்சிருக்கோம். முன்பு செய்த பழிக்கு துணையவன், பன்னிரு தோள்கள், பயந்த தனி வழிக்கு துணை. நமக்கு பயம் ஏன் வருது? பயம்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கவலைங்கிற பயம் அல்ல, திருப்பி திருப்பி ஜென்மா எடுக்கிறோமேங்கிற கவலை. பயம் எதான் பயக்கிறது, பயநாசனகா, பயத்தை கொடுப்பவனும் நானே, பயத்தை போக்குறவனும் நானேன்னு கீதையிலே பகவான் சொல்றான். அதைத்தான் நீங்க அவரும் சொல்றார், பயந்த தனி வழிக்கு துணை. இந்த தனி வழி நாம எல்லாரும் வந்திருக்கோம், அவாவா தனித்தனியா தான் பிறந்திருக்கோம். யாராவது பிறக்கிறப்போ சேர்ந்தா பிறந்தோம். இந்த ஊர்ல 1,00,000 பேர் இருக்காங்கிற, 1,00,000 பேரும் ஒரே நேரத்திலேயே பிறந்தா? 1,00,000 பேரும் ஒரே நேரத்தில் பிறக்கலையே. ஒரு வருஷத்துல பிறக்கிறான். இந்த 2009 குழந்தைகள் பிறக்கிறதுனா 12 மாசமும் குழந்தை பிறக்கிறது. இன்னைக்கே எத்தனை குழந்தை பிறக்கிறது, எத்தனை ஊர்ல பிறக்கிறது, எத்தனை ஆஸ்பத்திரியில பிறக்கிறது, ஒரே ஆஸ்பத்திரியில விதவிதமான பெட்டில் பிறக்கிறது. ஒரே இடத்துலயே ஜனன நடக்கலையே, நடக்காதே, அப்படி நடத்த மாட்டானே பகவான்.
அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார் பகவான். அவனுடைய நாமாவை சொல்லுங்கள், அவனுடைய பெருமையை சொல், மற்ற பெருமைகளை பேசாதீர்கள். மற்ற பெருமையை நாம பேசி பிரயோஜனமே இல்லை. ஒரு அறிஞர் ஒருத்தர் போய் சொன்னார், ஒருத்தட்ட போய் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அவர் சொன்னார், உன்னை யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம், என்ன யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் பகவானை தெரிஞ்சுக்கோன்னார். சேந்தனை கந்தனை பகவான் நாமாவை சொல்லுன்னு சொல்லிவிட்டு அவரே சொல்லித்தரார் நமக்கு. அந்த நாமா என்னன்னு, சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர் ஒரு தாழ்வில்லையே மறவாதவர்க்கு. சாந்துணை போதும் மறவாதவன் சொன்னார். இவர் இங்க என்ன சொன்னார்? முதல் பாட்டில் என்ன சொன்னார்? மொழிக்கு துணை முருகா எனும் நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டே இருப்போமே, ஆனால் நாம் மறக்க மாட்டோம். இந்த காலத்துல நிறைய வசதி இருக்கு. ஒரு மொபைல் போன் கையில வச்சிருக்கோம், அதுல கூட பகவான் நாம, நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய நாமாவை நாம் வைக்கலாம். நம்முடைய பாட்டை ஒருத்தர் கேட்கிறாருன்னா அந்த பாடல் வைக்கணும். அதுலயும் இப்ப ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. எதெல்லாமோ பாட்டை வச்சுடுறான். நமக்கு கால வேளையில எந்திருந்தா அவளுக்கு போன் பண்ற போது ஏதோ ஒரு பாட்டு ஒலிக்கிறது. நாம நல்ல பாட்டை வச்சிருக்கோம், அந்த நல்ல பாடலை நாம வைக்கணும். அதுதான் அவர் சொல்றார். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை, திருச்செங்கோடு அங்க இருக்கக்கூடிய முருகனை பாடுறார். செஞ்சுடர்வேல் வேந்தனை, அவன் யாரு? செந்தமிழ் நூல் விரித்தோனை, திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமான் தமிழை வளர்த்தான், அவனுடைய மருமகன் பார்த்தோம். அதுதான் இங்க சொல்றார். செந்தமிழ் நூல் விரித்தோன், கந்த புராணத்தை எழுதுவதற்கு கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு தமிழிலே எழுதுவதற்கு வீர சோழியம் என்ற புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தவர். அவர் எழுதின பாடலுக்கு கூட்டத்திலே பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னபோது முருகனே வந்து எடுத்து கொடுத்தார். அதை சொல்லுகிறார் என்று விளக்கம் கொடுத்தார்கள். செந்தமிழ் நூல் விரித்தோனை அவர் சொன்னார். திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான், திகட சக்கரன் எழுதினர். அதுக்கு வியாக்கியானம் சொல்லும் பொழுது இருக்கிறது என்று சொல்லி முருகனே வந்து விளக்கம் தரார். அதுதான் அவர் சொல்றார். செந்தமிழ் நூல் விரித்தோனை, செந்தமிழ் நூல் விரித்தோன். அது மட்டுமல்ல, தொல்காப்பியத்தை எழுதினானே அகஸ்தியருடைய சிஷ்யர். இந்த தொல்காப்பியம் எழுதவும் அகஸ்தியருக்கும் கிருபை செய்தவன் முருகப்பெருமான். அதனால்தான் செந்தமிழ் நூல் விரித்தோனை. நாம் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறோமே, இந்த எழுத்துக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவன் தமிழ். எப்படி சார் நீங்க கேட்பல்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, அவருடைய கரங்கள் 12, கண்கள் 18, இந்த 3 கண் அவருக்கு தான். அதுதான் ஆயுத எழுத்து. அதுதான் முருகனே தமிழ் வடிவத்திலே இருக்கிறான் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் சொல்லுகிறார் அருணகிரிநாதர். செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே, ஒரு தாழ்வில்லையே. சாந்துணை ஒரு நிமிடமும் மறக்காதவர்களுக்கு, ஒரு நிமிஷமும் நாம மறக்கக்கூடாது. அப்போதுதான் நமக்கு அந்த யம பயம் நீங்கும் என்று சொல்றார். முன்பு செய்த பழிக்கு வினை. இறைவனுடைய நாமாவை நாம் சொல்லுகின்ற பட்சத்தில் தான் முருகப்பெருமானுடைய நாமாவை நாம் சொல்லணும். முருகப்பெருமானுடைய நாமாவை நாம சொல்றதுன்னா எப்படி சொல்லணும்? அழகா சொல்லணும். ஆமா, முருகப்பெருமானுடைய நாமாவை தனதராஜன் கண்ணில் உதித்த கந்தன் வாழும் பழம் நீ. தனதராஜன் குபேரனை படைத்த, குபேரனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய முக்கண்ணில் வந்தவனே, 3வது கண்ணில். தனதராஜன் கண்ணில் வந்த கந்தன் வாழும் பழம் நீ. தனதராஜனுடைய கண்ணில், தனதராஜனா குபேரன், குபேரனை உன்னுடைய பிராண சிநேகிதன், சிநேகிதனாக இருக்கக்கூடியவன். இதுல இன்னொரு வியாக்கியானம் முருகப்பெருமானை பற்றி. சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலே உதித்தவர் அவர். பார்வதியை தாயாக ஏற்றுக்கொண்டார். அவர் நம்மை போல பெண்ணுக்கு பிறந்தவர் அல்ல, கர்ப்பவாசம் செய்யாதவர். அதான் முருகன் என்றால் அழகு, அவன் ஆண்மகன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? நேரடியாக அவதரித்தவர், கண்ணிலே நெருப்பு பொறியில் அவதரித்தவர்.
அந்த காற்று ஏற்றுக்கொண்டது ஜலத்திலே இருந்தார், தாமரை பூவிலே இருக்கிறார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன், அதைத்தான் இங்க சொல்லுகிறார். அப்பேற்பட்ட முருகனை தியானம் செய்ய வேண்டும். சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லை. மறவாதவன் என சொல்லுகிறார். இப்ப மறவாதவனால என்ன அர்த்தம்? நினைத்து கொண்டிருப்பவர்கள் என்று பொருள். நாம இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தர் இப்ப தேடிக்கிட்டு போறோம், ஒருத்தரை வாங்க வாங்க இப்பதான் நினைச்சேன் அப்படிங்கிறார். இப்பதான் நினைச்சேன்னா ஏற்கனவே மறந்துட்டார்னு அர்த்தம். நான் எப்ப நீங்க வருவேள் எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கேன்னு ஒருத்தரும் சொல்றதில்லை. எப்பவுமே நினைப்பதுதான் மறவாத தன்மை. இப்போது இந்த விழிக்கு துணைக்குத்தான் இவ்வளவு கந்தர் அலங்கார பாடலையும் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றார்? முருகா எனும் நாமங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். முருகனுடைய நாமாவை சொன்னால் என்ன போகும்? சகல பாவம், முன்பு செய்த பாவம். நாரத மகரிஷி ஒரு தடவை திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரக்கரைக்கு வந்தார். அங்க ஒரு மனிதனுடைய பிராணனை விட்ட ஒரு மனிதனுடைய மண்ட ஓடு இருந்தது. அந்த மண்ட ஓட்டை எடுத்து அதன் தலையெழுத்தை படித்தார் நாரதர். படித்த உடனே அவருக்கு மகா கோபம் வந்து விட்டது. அதுல எழுதியிருக்கிறது, அந்த மண்ட ஓடு இருக்கிறதே, அது எந்த மனிதனுடைய தலையாக இருந்ததோ அவன் தலை எழுத்து அதுல தெரிகிறது. அவருக்கு என்ன எழுதியிருக்கிறது? இளமையில் வறுமை, தகுந்த வேலையின்மை, பொருளாதாரத்தில் சிக்கல், வயது முதிர்ந்தவுடன் வியாதி, மரணத்திற்கு பின் மோட்சம் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு மகா கோபம். என்னெல்லாம் சிரமம் உண்டோ அவ்வளவும் பட்டாகிவிட்டது. மரணத்துக்கு பிறகு நல்ல கதி, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு இந்த ஓடெடுத்துன்னு அவ அப்பாட்ட போனார். அவ அப்பா யாருன்னா பிரம்மாட்ட போனார். சிரிப்பா இருக்குப்பா, நீ சும்மாவே இல்லாம இப்படித்தான் எழுதிட்டு இருக்கியான்னு கேட்டார் எல்லார் தலையிலையும். நான் எழுதல, அங்க என்னோட பக்தனே ஒருத்தன் எழுதியிருக்கான, இதை படிக்கலையா நீ? முன்பு செய்த பழிக்கு வினை, அவன் ஏற்கனவே செய்த பாபத்திற்கு ஏற்ப நான் எழுதியிருக்கிறேன். இந்த மரணத்துக்கு அப்புறம் யோகம்னு எழுதியிருக்கே, மோட்சம்னு எழுதியிருக்கே, அது இந்த ஆத்மாவுக்கு கிடைக்குமா? இவ்வளவு பாபம் கஷ்டப்படும் பொழுது பாபம் தானே செய்வான். இல்ல அவன் எப்படி எப்படி புண்ணியத்தை செய்ய போகிறான் என்று கேட்கிறார்கள். மோட்சம் போயாச்சே அப்படின்னு எப்படி சொல்லுகிறீர்கள்? இந்த ஓட்டை எடுத்துட்டு வந்திருக்கே பிரம்மலோகம், என்றாவது பூலோகத்திலே ஜனித்த ஆத்மாவினுடைய தேகம் இங்கு வந்து பார்த்திருக்கியா நீ? அப்போ இதனுடைய ஆத்மாவுக்கு நற்கதி தானே, அது உன் மூலம் கிடைத்திருக்கிறதே, ஏன் என்று தெரிந்து கொள். அவன் அந்த திருச்செந்தூர் சமுத்திரக்கரையிலே இருக்கின்றான், பிக்ஷை எடுத்தான், சிரமப்பட்டான், முருகனுடைய நாமாவை சொல்லிக் கொண்டுதான் இருந்தான், பிக்ஷை எடுத்தான். அதுதான் இன்று நாரதனாகிய ஒரு பக்தன் கையினால் அவனுக்கு நற்கதி கிடைக்கிறது. சிரமம் என்றால் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இனி அவனுக்கு ஜென்மா இல்லையே. இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்லுகிறார். முன்பு செய்த பழிக்கு துணை நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் யார்? அந்த முருகனுடைய உருவத்தை நாம் காண வேண்டும். பலரும் கேட்கிறார்கள், உருவ வழிபாடு வேண்டுமா என்று கேட்கிறார்கள். உருவ வழிபாடு இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஏன் போட்டோ எடுத்துக்கிறோம், ஏன் வீடியோ எடுக்கிறோம்? இந்த ஆடியோங்கிறத இப்ப எடுக்கிறோமே, இந்த உருவத்தோட இருந்து சொன்னாதானே பதிவாகும். உருவம் இல்லாம என்ன பண்ண முடியும்? இப்ப இந்த ஆடியோ எடுக்கிறோம், எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? இதை ஒரு சிடி போடுறோம், சிடி போட்டுட்டு முருகனோட படம் போடுறோம், பெருமாள் படம் போடுறோம், அடியேன் உபன்யாசம் பண்றேன்னு என்னோட படத்தை போடுறான். ஏன் போடுறான்? இவர் தான் பேசுறார் என்ன தெரியணும். இப்ப என்னோட படத்தை போடலேன்னு வச்சுக்கோங்க, யார் பேசுறான்னு தெரியாது. வந்து கேட்கறவன் என்ன கேட்பான்? யார் பேசினதுங்க அப்படின்னு கேட்பான். இல்லைன்னா இன்னார் பேசினது இருக்கா அப்படின்னு கேட்கறான். இன்னார் பேசினது இருக்கான்னு கடையில கேட்கிற போது இந்த படத்தை பார்த்து எடுத்து கொடுக்கறான். இப்ப அந்த ரெண்டு வகையான வியாக்கியானம். இன்னார் பேசினது இருக்கான்னு கேட்கறதுக்கு தான் படம் போட்டிருக்கான். சரி, அந்த படம் பேசாது, உள்ளே இருக்கிற ஒலி பேசுகிறது. படத்திலே இருப்பவன் ஏற்கனவே பேசினது, அதை கேட்கிறான். அதைத்தான் இங்கு சொல்லுகிறார் அருணகிரிநாதர். நீங்கள் உருவ வழிபாடு கூடாது என்று சொல்லாதீர்கள். உருவ வழிபாடு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சார் புரியலையே என்று கேட்பீர்கள். ஒரு பச்சிளம் குழந்தை இருக்கு, 5 வயசுக்குள்ள குழந்தை இருக்கு. நம்ம மதத்துல எல்லாமே பேசி இருக்கிறது.
மூன்று வகையான விஷயம் அந்த குழந்தை பருவத்திலேயே சொல்லுகிறோம் நாம். என்ன விஷயம்? உருவம், உருவ வழிபாடு. அதன் பிறகு அருவ உருவம், அதன் பிறகு அருவம். இந்த மூன்று வகை வெளிப்பாடு. எப்படி? இப்ப நம்ம அதுல பச்சிளம் குழந்தை இருக்கு, 3 வயசு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை அழற போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆட்டை பிடிச்சு கொண்டு நிறுத்தி, ஆடு பார் இது எப்படி இருக்கு பத்தியான அந்த அழுது இந்த குழந்தை ஆச்சரியமா பாக்குறது, அது கத்துறது. இப்படி ஆடு கத்துறது பத்தியா, அந்த குழந்தை திரும்பி கத்துறது, அந்த கத்தின உடனே பார்க்கறது, தாத்தா தாத்தா திருப்பி ஆடு கூட்டின்னு வாங்குறது, அந்த ஆடை கூட்டின்னு வரும். இதே குழந்தை 3 வயசு குழந்தை இல்ல 5 வயசு ஆன உடனே ஸ்கூலுக்கு போன உடனே ஆடுன்னு எழுதுறது. இதுதான் அருவ உருவம். அதுக்கு பக்கத்திலே ஒரு படம் போட்டிருக்கா. அதுக்கு அந்த உருவமும் இருக்கு, அருவமும் இருக்கு. இதே பையன் 15 வயசான உடனே அங்க ஒரு ஆடு போச்சே நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கிறான். ஆடு போனது பார்த்தியான்னு அருவத்துல கேட்கிறான். இப்ப இவர் கேட்கிறவர் ஆடு படம் காட்டல, அந்த 15 வயசு பையன் ஆடு எப்படி இருக்கும்னு இப்ப கேட்கல. ஆனா அவனுக்கு ஆடுன்னு சொன்ன உடனே புரியுறது, அது இப்படித்தான் இருக்கும். அப்போ உருவம், அருவ உருவம், அருவம். இந்த அருவமுமே மனதிலே புரிந்து கொள்கிறான். ஆடுன்னு சொல்றார், அது இப்படித்தான் இருக்கும் என்று. நாம் முருகன் என்றால் இப்படித்தான் இருப்பான் என்று மனதிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பல கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்தால் தான் முருகப்பெருமான் இப்படி இருப்பார், வேல் வைத்துக் கொண்டிருப்பார், மயில் வாகனத்தில் இருப்பார், வள்ளி தெய்வ யானையோடு இருப்பார் என்று அந்த தியானம் மனதிலே வரும். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோமே, தியான முறையில் வைத்துன்னு. தியான முறையில எப்படி வைக்க முடியும்? அதுதான் இப்போது சொல்றார் அருணகிரிநாதர். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை, அவன் யாருன்னு சொல்றார், திரும்ப திரும்ப அவனை சேர்ந்தவாழத்தான் சொல்றார். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை, மன்றுள் ஆடியவன் நடராஜ பெருமானுடைய மைந்தன். மானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற் பொழில் செங்கோடனை சென்று, சேலார் வயற் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ. வயற்பொழில், வயலூர்னு ஒரு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். செங்கோடன் என்று திருச்செங்கோடிலே இருக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறார்கள். ஏதோ ஒரு ஸ்தலம், நாம் சர்ச்சைக்கு போக வேண்டாம். அந்த செங்கோடனை சென்று கண்டு தொழ. என்ன அழகா சொல்றார், நாம கண்ணால் கண்டு தொழ. 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. நமக்கு 2 கண்ணை படைத்திருக்கிறான். சற்று முன்னால் சொன்னேன், விழிக்கு துணையில் நமக்கு 2 கண்கள், முருகப்பெருமானுக்கு 18 கண்கள். அந்த 18 கண்களையும் பார்ப்பதற்கு நமக்கு 4000 கண் இல்லையே. ஆமா, இந்த காலத்திலே கூட ஒரு கவி பாடினார், காண கண் கோடி வேண்டும் கபாலி என்பவனை. கபாலிங்கிறவனை, அந்த மயிலையிலே இருக்கக்கூடியவனை காண்பதற்கு நமக்கு கோடி கண்கள் வேண்டும் என்று. அதனால கம்பநாட்டாழ்வார் சொன்னார் ராமாயணத்திலே, தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுக்கிழல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார். அவன் கையை பார்த்தவன் கையை பார்த்தான், கண்ணை பார்த்தவன் கண்ணை பார்த்தான்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி ராமனையும் சொல்லும் போது என்ன சொல்றான், நம்பிக்கைக்கான நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும்னா, 1000 கண் வேணும்னா. ஆனா இங்க அருணகிரிநாதர் என்ன சொல்றார், முருகப்பெருமானை பார்ப்பதற்கு நமக்கு 4000 கண்கள் வேண்டும். அவர் சொல்றார், அந்த நான்முகன், அவன் நான்முகன், அவருக்கு 4 முகம். ஒரு முகத்துக்கு அவருக்கு 2 கண்ணு இருக்கு, மொத்தம் அவருக்கு 8 கண்ணு. பாருங்க, அவர் 8 கண்ணை வச்சிருக்கார், நமக்கு நிறைய கண்ணை படைக்க கூடாதோ அப்படின்னு கேட்கிறார் அவர். அந்த என்ன அழகா கேட்கிறார், நமக்கு 4000 கண் படைத்திலனே. இப்ப 4000 கண்ணை நம்ம யோசிச்சு பார்க்கணும். 4000 கண் நம்ம இடத்திலே இல்லை. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு வேதாந்த வியாக்கியானம் எடுக்கிறார்கள். 4 என்று சொன்னால் 4 என்ற ஒரு பொருள், 1000 என்றால் நிறைய என்று ஒரு பொருள். சகஸ்ரம், சகஸ்ரநாமா என்று சொல்லுகிறோமே, 1000 ஒரு அர்த்தம். இந்த 1000 ஒரு அர்த்தம், நிறைய பல என்று பொருள். இந்த இடத்திலே பாருங்கள்,
நமக்கு 4000 என்றால் நாள் என்று சொன்னால் நாள் இந்த நாக்கில் 1000 பல தடவை இந்த நாவினால் அகக்கண்ணினால் நாம் காண வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறார். இந்த நா என்று சொல்லக்கூடிய நாக்கு, இதன் உள்ளே இருக்கக்கூடிய தத்துவமாகிய மனம், அந்த மனம் அகக்கண்ணினாலே நாம் 1000 முறை காண வேண்டும். 4000 முறை இந்த அகக்கண்ணில் தான் காண இயலும். புறத்தோற்றத்திலே இருக்கக்கூடிய 2 கண்ணிலே நாம் அனுபவிக்கிறோமே, புறத்தோற்றத்திலே இருக்கக்கூடிய இந்த 2 கண்களினால் புறத்தோற்றத்திலே இருக்கக்கூடிய இந்த பகவானை காண்டால் போராது, அகத்தோற்றத்திலே நாம் காண வேண்டும். 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகன். நமக்கு அகக்கண்ணிலேயாவது படைத்தானா? படைக்கவில்லை. நம்மால் காண முடியவில்லை அந்த முருகப்பெருமானை என்று ஏங்குகிறார். அப்படி அந்த 4000 கண் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லுகிறார் இன்னொரு பாடலிலே. நமக்கு அந்த 4000 கண் கிடைக்கணுமே, அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறான் ஒருத்தர். அதுக்கு அவர் சொல்றார், யான் தான் எனும் சொல் 2 கெட்டாலன்றி யாவர்க்கும். யான் தான் இப்ப நம்ம எல்லாருக்கும் இருக்கு. யான் தான். நான் இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்டே இல்லை சார், நான் இல்லைன்னா எங்க வீடு இல்லை சார், நான் இல்லைன்னா எங்க தெரு இல்லை சார், நான்கிறது இல்லைன்னா நமக்கு எல்லாருக்கும் இருக்கு யான் தான். அகங்காரம், மமகாரம். இப்ப நம்ம எல்லாருமே இதை சொல்லிக்கிறோம், ஒத்தர் பாக்கி இல்லாம. சார் இவர் இல்லைன்னா இந்தியா இல்லைன்னா, இவர் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை, அவர் இல்லைன்னா இந்த மாநிலம் இல்லைன்னா, அவள்லாம் இல்லாமலே போயிட்டாலே. இப்ப போயிடுதா ஊரு இல்லையா? அதுக்கு பதிலா இன்னொருத்த வரான். நாம நினைச்சுட்டு இருக்கோம் நாம தான். கிடையவே கிடையாது. கல்யாண ராமன் போனா கோதன் ராமன் வர போறான், இல்லை வெங்கட்ராமன் வர போறான், யாரோ தான் வரான். எது இப்போ ஒரு கம்பெனி, இந்த இன்ட்ரிகோ கம்பெனியில போடுறோம், இந்த கம்பெனியில போடுறா, இல்லைன்னா இன்னொரு கம்பெனியில போட போறான். எத்தனையோ கம்பெனிகள் வரப்போகுது. இன்னொரு 500 வருஷம் ஆனாலும் 5000 வருஷம் ஆனாலும் இந்த திருப்புகழ் இருக்கும், கந்தர் அலங்காரம் இருக்கும், இது இருந்துட்டு தான் இருக்கும். இது போகாது. வடிவங்கள் மாறுமே தவிர விஷயங்கள் மாறாது. இதை நாம உணர்றதா யான் தான். யான் தான் எனும் சொல் 2 கெட்டால் கெடணும். நம்மள்ட்ட கெட்டா தான் நமக்கு கிடைக்கும். என்ன? யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலம் சூக்கரமாய் கின்றான் மருகன். சூக்கரம்னா பன்றின்னு அர்த்தம். பெருமாள் வராக அவதாரம் எடுத்ததை சொல்றார் இந்த கந்தர் அலங்காரத்துல. சத்தியம் தொல்லை பெருநிலம். சத்தியம்னா உண்மைன்னு ஒரு அர்த்தம், சத்தியம்னா ஒரு அர்த்தம் நாராயணன். தொல்லை, தொல்லைன்னு சொன்னா நம்ம கஷ்டம் நினைக்கிறோம். ஒரு அர்த்தம் பார்க்கடல்னு அர்த்தம். பெருமாள் படுத்துட்டு இருக்கிற கடலுக்கு பேர் தொல்லைன்னு பேரு. அந்த பார்க்கடல்ல இருக்கிறவன் சூக்கரமாய் பன்றியா வந்தான். கின்றான் மருகன். இந்த பகவானே நாராயணனே தன்னுடைய பூமியை காப்பாற்றுவதற்காக, பூமாதேவியை காப்பாற்றுவதற்காக, நான் யார்? பார்க்கடல் வேந்தன், படுத்துக் கொண்டிருப்பவன், இந்த உலகத்தையே ரட்சிக்கிற கருணாமூர்த்தி என்று பார்க்காமல் வராக அவதாரம் எடுத்து பன்றியாக வந்து இந்த உலகத்தை காத்தவன் மருகன். நம்ம அவன்கிட்ட கத்துக்கணுங்கிற. பகவானே ஒரு பன்றி உருவம் எடுத்து கொண்டு வந்து இப்படி பண்ணான்னா நாம இந்த உலகத்துல நாம யாருன்னு கேட்போமோ? நாம சாதாரண விஷயம். நம்ம வீட்டு அம்மா சொல்றா, நீங்க போனா அங்க போனா காரியம் ஆகும். நான் எதுக்கடி போகணும்? நான் யாரு தெரியுமா? அவன் வீட்டை தேடிக்கிட்டு போலாமா? இவன் பக்கத்துல இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். நீங்க போகாதீங்க சார், உங்க கௌரவம் போயிடும் அப்படிங்கிறான். இதை கிளப்பி விடுறதுக்குன்னு 2 பேர் இருப்பான். இந்த அகங்காரம் மமகாரத்தை நாம அங்க போனா தானே நம்முடைய எளிமை இன்னும் புலப்படும். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய எளிமை பகவானிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றார். மருகன் நீ யாரு? முருகன் கிருபாகரன். கேள்வியினால் சான்றாரும் மற்ற தனி வெளிக்கே வந்து சந்திப்பதே. நீ யாரு? கிருபாகரன், கிருபையை கொடுக்கக்கூடியவன். பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனுடைய மருகன் பன்றியாக வந்து உலகத்தை காத்தான். அந்த எளிமையை உன்னிடத்திலே நாங்கள் காண்கிறோம். நீ மருகன், அப்பேற்பட்டவன் மருகன், முருகன். நீ
நீ கிருபாகரன், அப்பேற்பட்டவன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என சொல்லுகிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றார், காவி கமல கழலுடன் சேர்த்து என்னை காத்தருளாய் தூவி குலமையில் வாகனனே துணை ஏதும் இன்றி தாவி படர கொழு கொம்பில்லாத தனி கொடி போல் பாவிதனை மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றால், ஒரு கொடிக்கு துணை இல்லாமல் இருக்கிறது. இந்த கொடி வாடி போய்விடும். ஒரு பாக கொடி இருக்கிறது, அவரை கொடி இருக்கிறதுன்னா நாம் என்ன பண்றோம்? இப்போ ஒரு குச்சியை நடுறோம், அப்போ அந்த பிடிச்சுக்கிண்டு மேலே படறது. ஒரு பூசணி கொடி எப்படி அது காய் கொடுக்கும்? அதுக்கு துணை வேணும். நாம படிக்கலையா பள்ளிக்கூடத்தில்? காட்டு பாதையில் வந்துதான் அந்த பாரி வள்ளல் முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு வந்தான். இப்ப பாருங்கள், அவனும் போய்விட்டான். அந்த தேர் இல்லை, அந்த இடத்திலே அந்த செய்கை இன்னமும் இருக்கிறதே. அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றார், தாவி படர கொழு கும்பிலாத தனி கொடி போல் தாவி படரணுமா. அந்த தாவி படரக்கூடிய அந்த கொம்பு இல்லாத அந்த பாவித்தன அந்த மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. எங்களுடைய மனம் இருக்கிறதே, நாங்கள் இந்த பாவிகளாக இருக்கிறோம். நாங்கள் கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன் கந்தா வேல் முருகா நதிதனை என்ன பொய் வழி விண்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடும் மாறி என்னை போதவிட்ட விதிதனை நொந்து 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 இங்கே நொந்து நொந்துங்கே என்றேன் மனம் வேகின்றதே. சொல்ற, நீ என்னை எப்படி விட்டுருக்க? நீ இந்த நிரம்பினால் வைத்திருக்கக்கூடிய இந்த உடலிலே இந்த ஆத்மாவை வைத்து கதி இல்லாமல் நாங்கள் அலைகின்றோம். அந்த கதி இல்லாமல் இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கிறோமே, நீ இந்த உலகத்திலே உன்னை காலை பிடித்திருக்கிறோம். சேலில் திகழ்வயல் செங்கோடை வெற்பும் செழுங்கலவி ஆவி தந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து தீர்ந்து காலில் கிடப்பனமாணி கராசியும் காசினியில் பாலிக்கும் மாயனும் சக்கர ஆயுதமும் பணிலமுமே. நாங்கள் இந்த உலகத்திலே எப்படி இருக்கிறோம் என்று தெரிந்து கொள். இந்த உலகமான வாழ்க்கையில் நாங்கள் கிடந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும். நான் இத்துணை அலங்காரமும் பேசியது உன்னுடைய திருவடியை, எங்களுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்காக. எங்களுடைய ஆத்மா சிரமமான வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. அதனால்தான் நாங்கள் சிரமப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே இருக்கிறோம். நாங்கள் அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் எதை நினைக்க வேண்டும்? படிக்கின்றிலை பழனி திருநாமம். நான் பழனி திருநாமத்தை படிக்கவில்லை. பழனியிலே இருக்கக்கூடிய முருகா, திருவாவினன்குடியிலே இருக்கக்கூடிய முருகனே, படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர் தாழ் முடிக்கின்றலை முருகா என்று என்கிலை. பழனிக்கு தைப்பூசத்திற்கு நடந்து போகிறார்களே, அவருடைய பாதங்களை தொட்டு நான் வணங்கவில்லை. பழனி தைப்பூசத்துக்கு நடந்து போறாங்களே, இந்த காரை மெதுவா ஓரமா ஓட்டுவோம், அது கூட பண்றதில்லை. பஸ்ஸை ஓரமா ஓட்டுவோம், அவளை இடிச்சுன்னு போயிடுறான். அன்னைக்கு அருணகிரிநாதர் சொல்ற, படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர் தாழ் முடிக்கின்றலை. அந்த படிப்பவனுடைய தாளை நாங்கள் பிடிக்கவில்லை. முருகா என்கிலை நாங்கள் மூசியாமல் இட்டு இடிக்கின்றலை. பரமா அந்த மேற்கொள் விம்மி விம்மி நடிக்கின்றலை நெஞ்சமே தஞ்சமே அது நமக்கு இனியே. பழனிக்கு செல்ல வேண்டும், நம்முடைய உள்ளமாவது நினைக்க வேண்டும். நாம் தைப்பூசத்திற்கு போக வேண்டும், பங்குனி உத்திரத்திற்கு போக வேண்டும், ஆடி கிருத்திகைக்கு போக வேண்டும், கந்த சஷ்டிக்கு போக வேண்டும். போகிறோமோ இல்லையோ போக வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அது ஒரு நாள் செல்வோம். அப்படியே போக முடியவில்லையா? அங்கு போகக்கூடிய அடியாருடைய திருவடியை பிடி என சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார்? அந்த படிப்பவர் தாள்கள், அந்த படிக்கிறார்களே, பழனி பழனி என்று படிக்கிறார்களே, ஒரு கவி அழகாக சொன்னான், பழனி பழனி என்று கூறுன்னு. அங்கே
பழனி பழனி என்று கூறு, அதில் பரவசம் இருக்குது பாரு. அதில் பரவசம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு ஒருத்தன் கேட்டா நம்ம எப்படி பதில் சொல்றது? ஒருத்தர் கேட்கிறாரு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி பார்த்தா தான் தெரியும். கல்கண்டு ருச்சிக்கும்னா சாப்பிட்டு பார்த்தா தானே ருச்சிக்கும். கல்கண்டு இப்படி ருச்சிக்கும்னு ஒருத்தர் சொல்லுவான். சொன்னா நம்மளுடைய நாக்கள்னா நம்ம போட்டு பார்க்கணும் அது எப்படி ருச்சிக்கும்னு. அதனால்தான் சொல்றார், எங்களால் சொல்ல தெரியவில்லை. பழனி என்று முருகப்பெருமான் நாமாவை சொல்லிக்கொண்டு ஓதிக்கொண்டு போகிறார்களே, கால்நடையாக நடந்து போகிறார்களே, அவனுடைய திருவடியை நாம் பற்ற வேண்டாமா? அந்த திருவடியை பற்ற வேண்டாமா? கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் ஒன்று இருந்து தாடாளனே தென் தணிகை குமரா, தென் தணிகை குமரா, திருத்தணியில் இருக்கக்கூடிய குமரனே, நின்று நிந்தன் தண்டை அந்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே. எத்தனை பேரை படைச்சிருக்கான். திருத்தணிக்கு ஒருத்தன் போகவில்லை, திருத்தணியிலே இருக்கிற முருகா என்று சொல்லவில்லை, அந்த திருத்தணியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றி பேசவில்லை, நாடாத கண்ணும் இந்த திருத்தணியில இருக்கக்கூடிய முருகனை ஒருவன் பார்க்கவில்லை, தொழாத கையும், இந்த கை வச்சிருக்கோம், நமக்கு 2 கை கொடுத்திருக்கான் பகவான், பாடாத நாவும், நம்ம யாரெல்லாமோ பார்த்து பாடிட்டு இருக்கோம், யாரெல்லாமோ பாட்டை பாடிட்டு இருக்கோம், என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியல, எதையெல்லாமோ பாடிட்டு இருக்கோம். அந்த நாக்கு ஏன் பாடாத நாக்குன்னு சொல்றா? ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் வருமானு கேட்கிறா, இதை போட்டு 10 தடவை இந்த டேபிள போடுங்க, தானே மனப்பாடம் ஆகும். ஏதோ ஒரு பாட்டு மனப்பாடாது, இது ஆகாதா? அதான் அருணகிரிநாதர் சொல்றார். அந்த பாடலை நமக்கு பாடவில்லை என்றால் என்ன பொருள், நாம் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். நாடாத கண்ணும், இந்த இடத்துல பாருங்கள், 4000 கண் வேண்டும் என சொன்னாரே, இந்த இடத்துல என்ன சொல்றார்? நாடாத கண். ஏன் இந்த பதத்தை போட்டார் அப்படின்னா, 4000 கண் நமக்கு கிடைத்தாலும் முருகனை பார்த்தால்தான் அது நல்ல கண். நம் கண்கள் நாட வேண்டும். அதை நம்ம கையில கொடுத்துட்டான் பகவான், நாம போய் நாடணும். சார் அவர் என்ன நாடலையே சார் அப்படிங்கிறான் ஒருத்தர். நாம போய் ஒருத்தட்ட சொல்றோம், இன்னைக்கு நண்பர் வருவர் அவருக்கு செய்யுங்கிறோம். சார் அவர் என்ன பார்க்கலையே. சாதாரண மனுஷன் சொல்றான், அவர் என்ன பார்க்கலைங்கிறான். அவர் என்ன பார்க்கலன்னு சொன்னாக்க நம்ம அப்புறம் என்ன பிரயோஜனம், நான் எப்படி சார் செய்ய முடியுங்கிறான். நாடாத கண், நாம போய் நம்ம கண் நாடணும். அப்புறம் தொழாத கை, நம்முடைய 2 கை கொடுத்திருக்கானே பகவான். அப்பர் தேவாரத்திலையும் சொன்னார், வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே சூழ்த்த மாமலர் தூவி தூதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே. 2 கை கொடுத்திருக்கானே. சரி சார், இதெல்லாம் விட என்ன சார்? பாடாத நாவு, அந்த முருகனுடைய நாமாவை ஒருவன் பாடவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார்கள். பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தன, எனக்கே. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் அப்படி இருக்கானே சமுதாயத்துல, இவனெல்லாம் படைச்சிருக்கானே, இவனெல்லாம் எப்படி படைச்சான்னு தெரியலையே. இப்ப நாம கேட்கிறோம் 4000 கண் வேணும்னு, 4000 கண் வேணும்னு சொல்றோம். செல்வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஓங்கி மயங்காமல் வெள்ளி மலையெனவே கால் வாங்கி நிற்கும் களித்தான் கிழத்தி கழுத்தில் கட்டு நூல் வாங்கிடாதே என்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே. வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே. மற்றவைகளை எல்லாம் நம்முடைய சிந்தனையில் இருக்கக்கூடாது. நம்முடைய சிந்தனை எதில் இருக்க வேண்டும்? இறைவனுடைய திருவடியில. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கீதோபதேசம் பண்ணிட்டார். எல்லாரும் கேட்டுன்னு உட்காந்துருக்கா. ஒரு சாதாரண ஏழை விவசாயி ஒருத்தன் கேட்கிறான், ஓரமா உட்காந்து கேட்கிறான். பாக்கி பேர்லாம் நல்லா ஆசனத்துல உட்காந்து கேட்டு இருக்கா, இவன் ஓரமா கீழே உட்காந்து கேட்கிறான். பாக்கி எல்லாரும் என்ன நினைக்கிறான், இவன் சாதாரண விவசாயி, இவனுக்கு என்ன கீதை புரிய போறது அப்படின்னு. இது எல்லார் மனசுலயும் இருக்கு. அவன் தினம் ஓரமா உட்காந்து கேட்டுட்டு பரமஹம்சரை சேவிச்சுட்டு போறான். பரமஹம்சர் ஒரு நாளைக்கு அவனை எல்லாருக்கு நடுவிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, இவ்வளவு நாளா உனக்கு கீதோபதேசம் பண்ணிட்டு இருக்கேனே, உனக்கு புரியுறதான்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னா, எனக்கு ஒன்றும் புரியல. இன்னொன்னு எல்லாரும் சிரிச்சான். எல்லாரும் புரியலைங்கிற, தினம் உட்காரையே, உனக்கு எதுவுமே புரியல, எல்லாரும் புரியறதுங்கிற, உனக்கு புரியலைங்கிற, உனக்கு ஏன் உட்கார்றேன்னு. அவன் சொன்னா, சாமி எனக்கு ஒன்றும் புரியல, ஆனா நீங்க சொல்ற இந்த குருட்சேத்திரம் சேனை, இந்த கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றது,
அந்த கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அந்த தேரோடு நிற்கிறது, அந்த காட்சி என் கண்ணுக்கு தெரிகிறது, நான் அதை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். கண்ணிலே நீர் வடித்தார் பரமஹம்சர். அவன் ஒன்றும் படிக்காதவன், அதான் சொல்கிறார், பூங்கிழல் நோக்கு நெஞ்சே. நம் ஹிருதயம் தான் நோக்க வேண்டுமே தவிர, இந்த உலகத்திலே நம்முடைய ஹிருதயம் நோக்க வேண்டும். அந்த ஹிருதயம் நோக்கினால்தான் நாளென் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும். நவகிரகங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது. இந்த கந்தன் அலங்காரத்தை அனுபவித்து தினந்தோறும் கந்தனுக்கு அலங்காரத்தை நாம் படிப்போம், நாமாவை சொல்லுவோம், கை தொழுது ஏத்துவோம், அடியார்கள் திருவடியை பற்றுவோம் என்று கூடி உருவாய் வருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று கூறி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன்.